வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா எழுதிய பாலங்கள். அந்த கதையில் ஆசிரியர் கூறிய குறிப்பிலிருந்து சில பாகங்கள். மின்சாரத்தையும் இன்றைய நாகரிகத்தையும் அறியாத என் தாத்தா பாட்டி இதர மூதாதையர் வாழ்ந்த வாழ்க்கையையும் பழக்க வழக்கங்களும் என்னை ஆக்கிரமித்து ஆச்சரியத்து சிந்திக்க வைத்தது நிஜம். இது முதல் காரணம். குழந்தை பருவத்தில் எதையும் சரியாக புரிந்து கொள்ள தெரியாமல் கண்ணை கட்டிவிட்ட குதிரையாக அடமும் கோபதாபமாக இருக்கும் பெண் வயசு வந்து பொறுப்புகளை சுமக்க துவங்கியதும் அதிசயத்தக்க விதத்தில் நிதானப்பட்ட போது என்னை பிரமிக்க வைத்த இன்னொரு சமாச்சாரம். ஆனால் இரண்டுங்கெட்டானாக இருந்த சின்ன பெண் வயசு ஏறினதும் தனது கீழ்கடைகளையும் முதுமையினால் பொறுமையிழந்து சற்றென்று குறை சொல்லும் முதியவர்களையும் இணைக்கு பாலமாக சில காலங்களுக்கு செயல்பட்டவள் வயசான பெண் இந்த விவேகத்தை இழந்து தன் இயலாமையின் காரணமாய் அனாவசிய புகார்களை சொல்ல முற்படுவது இன்னும் வியப்பை தந்த விஷயம். இந்த மாற்றங்களுக்கு சில பெண்கள் விதிவிலக்காக இருக்கலாம். ஒரு பெண் சின்னவளாக இருக்கையில் எதிர்கால கனவுகளில் பெருமளவுக்கு மூழ்கி வாழ்வதைப் போலவே முதுமடைந்த பெண்மணியும் தன் கடந்த காலத்தை அசை போடுவதில் சொச்ச காலத்தில் பெரும் பகுதியை கழிக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த எதிர்காலம் இருந்த காலத்தை பிணைக்கும் நிகழ்காலமாக எண்ணத்தாலும் சூழ்நிலையாலும் ரொம்ப தூரத்துக்கு விலகி போய்விட்ட இரு கதைகளும் இணைக்கும் பாலமாக ஒரு பெண் தன் வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்படுவதை உணர்ந்த போது நான் ரொம்பவே ஆச்சரியத்து போனேன். உன் பெண்ணிடம் காணப்படும் இந்த மனமுதிர்ச்சியின் ஜனமும் மரணமும் இந்த பாலங்களாக நான் உருவாக்க தூண்டுதலாக அமைந்த இரண்டாவது காரணம். கதாசிரியரின் முன்னுரையில் காணப்பட்ட குறிப்புகளில் சில பகுதிகள். இப்பொழுது நாம் நாவலுக்குள் நுழைவோம். பாலங்கள். பகுதி 1. 1907 1931 நடப்பதாக இருக்கிறது. கதைக்குள் போவோம் வாருங்கள். பட்டமா எழுந்து உட்கார்ந்தாள். 2 கைகளையும் தேய்த்து முகத்துக்கு நேராய் பிடித்து மெல்ல கண்களை திறந்தாள். அரைக்குறை வெளிச்சத்தில் மங்களாய் திறந்த கைரேகைகளை உற்று பார்த்தவள் புடவை தலைப்புக்குள் கிடந்த மாங்கல்யத்தை எடுத்து கண்களில் உற்றிக்கொண்டு என்னப்பனே முருகா என்று முணுமுணுத்தாள். பிரியாய் தொங்கின முடியை ஒரு தட்டி கோடாலி முடிச்சாய் முடிந்து கொண்டாள். எழுந்து நின்றாள். சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவிழ்ந்திருந்த மடிசாரை சரியாக செருகி புடவையை சீர் செய்தாள். புழக்கடையிலிருந்து மா என்று மாடு குரல் கொடுக்க எங்கோ யார் வீட்டு சேவலோ கூவியதும் சன்னமாய் கேட்டது. உறங்கிக் கொண்டிருந்த எவரையும் மிதித்து விடாமல் கவனத்துடன் காலை வைத்து குள்ளை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். சாம்பல் நிற வானத்தில் இங்கு மங்கும் நட்சத்திரங்கள் கண்ணை காட்டின. முழுசாய் மலராத நந்தியாவட்டை பூக்கள் வெளியோரத்து செடிகள் வெள்ளையாய் திரிந்தன. சாயங்காலம் பறித்தது போக கொடியிலேயே தங்கிவிட்ட முல்லையும் நித்திய மல்லிகையும் லேசான மனத்தை காற்றில் கலந்தன. தாழ்வாரத்தில் கவிழ்த்திருந்த சொம்பு குடத்தை எடுத்து கிணற்றில் கொண்டு வைத்தாள். கிழக்கு மூலையில் குவித்து வைத்திருக்கும் உரிமட்டிகளில் ஒன்றை எடுத்து நன்றாக பிரித்து நாராக்கி வைக்கப்போருக்கு பக்கத்தில் கொட்டி கிடக்கும் சாம்பலில் பிடி அள்ளி கொண்டு மீண்டும் கிணற்றடைக்கு வந்தாள். தோண்டியை கிணற்றில் இறக்கி தண்ணீர் சேர்ந்தினவள் அங்கே குத்துக்காலிட்டு உட்கார்ந்து உரிமட்டியை சாம்பலில் தோய்த்து குடத்தையும் சொம்பையும் அழுந்த தேய்த்து அலம்பி ஒரு பக்கமாய் கவிழ்த்தாள். தாழ்வார்த்து பிறையில் ஒரு சட்டியில் ஊமி குறுக்கு வைத்திருப்பதில் கொஞ்சம் எடுத்து வந்து பற்களில் தேய்த்து வாயை கொப்பளித்தாள். முகத்திலும் 2 கை ஜலம் இட்டு கொண்டவள் புடவை தலைப்பால் முகத்தையும் கைகளையும் துடைத்தபடி வீட்டுக்குள் வந்தாள். சுவாமி அறைக்குள் சென்று குங்குமத்தை இட்டு கொண்டு குத்து விளக்கில் எண்ணெய் விட்டு திரியை தூண்டி ஏற்றிவிட்டு இனிய பொழுதை நல்லபடியாக வெடிமா தாயே என்று முழுகி விழுந்து நமஸ்கரித்தாள். மீண்டும் கொல்லைப்புறத்துக்கு சென்று ஒரு கை சாணியை கொஞ்சம் ஜலம் இட்டு கரைத்து எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். வெளிக்கதவை திறந்து வாசலில் காத்து நிற்கிற ஸ்ரீதேவியை வா என்று அழைக்கும் பாவனையில் ஒரு கை நீரை தெளித்துவிட்டு உடனே கொள்ளை கதவிடம் சென்று மூதேவியை அனுப்பும் உத்தேசத்துடன் அங்கேயும் ஒரு கை தெளித்து திரும்ப வாசலுக்கு வந்து நன்றாக சாணி ஜலம் தெளித்து பெருக்கி உடன் எடுத்து போயிருந்த அரிசி மாவினால் லட்சணமாய் கோணல் மானல் இல்லாமல் கோலம் போட்டாள். வழக்கமாய்
பெருசாய் போடுவது போல அன்று போட நேரமில்லை. மணியாகிவிட்டது. மாமனார் எழுந்து விடுவார். ஓர்படிகள் இருவரும் கூடமாட ஒத்தாசை செய்ய இருந்தால் கவலை இல்லை. ஒருத்தி கொள்ளைக்கட்டு வேலையை கவனித்தால் இன்னொருத்தி அடுப்பு காரியத்தை பார்ப்பாள். இன்றைக்கு அப்படி இல்லை. பட்டம்மாவுக்கு அடுத்த நாட்டு பெண் சாரதா வீட்டில் இல்லை, தூரம். நாளன்றைக்கு தான் குளிக்கிறாள். குட்டி ஓர்படி கோமு தலைச்சன் பிரசவத்துக்காக முதல் நாள் பிறந்தகத்துக்கு புறப்பட்டு போய்விட்டாள். அப்புறம் முழுசாய் 3 நாள்களை ஒன்றியாய் சமாளிப்பதற்குள் விழி பிதுங்கித்தான் போகப் போகிறது. சமையல் கட்டில் நுழைந்த பட்டம்மா நாழியாகிவிட்ட உணர்வுடன் அடுப்பு சாம்பலை முரத்தில் அள்ளி வைக்க போருக்கு அருகில் கொண்டு கொட்டி விட்டு வந்தாள். அடுப்பை மெழுகி சாணியை தடவி அரிசி மாவினால் 2 போட்டுவிட்டு அதன் பக்கத்திலேயே முதல் நாள் மெழுகி தயாராக வைத்திருந்த அடுப்பில் அடிமட்டை உரிமட்டை துளி வரட்டி வைத்து தீக்குச்சியை கிழித்து பற்ற வைத்தாள். காய்ந்திருந்த மட்டையை தீ ஸ்பரிசதும் நொடியில் ஜுவாலை பரவியது. ஒற்றை தீக்குச்சிக்கு மேல் அடுப்பை பற்று உபயோகித்தால் பட்டம்மாளின் மாமியார் மீனாம்பாவுக்கு பிடிக்காது. பொம்மநாட்டு கழுதைக்கு இந்த விதிரனை கூட இல்லாட்டா எப்படி? ஆம்படையான் வெயிலையும் மழையிலையும் நின்று சம்பாதிக்கிறதை இவ தீப்பெட்டி வாங்கியே தாம் தூமுன்னு செலவிச்சாச்சா என்பாள். நாங்களெல்லாம் இந்த ஒத்தை குச்சியை கூட கிழிக்க மாட்டோம். விடி விளக்கில் விளக்க மாற்று குச்சியை பற்ற வச்சு அடுப்பை மூட்டிடுவோம். தணல் பிடிச்சின்றதும் ஒரு மூட்டானை எடுத்து சொருகி வச்சுட்டு அது நாள் பூரா கணிஞ்சுட்டுருக்கும். இன்னொரு தரம் அடுப்பை மூட்டினோம்னா இந்த மூட்டானை எடுத்து ஊதிட்டு உரிமட்டையில் காண் வச்சா திகு திகுன்னு பிடிச்சிட்டுடும். பொம்மநாட்டி காரியம்னா அப்படியேனா இருக்கணும் என்பாள். வாயும் கையுமாய் இருந்த மீனாம்பா 2 நாள் காய்ச்சலில் பிராணனை விட்டு இப்போது வருஷம் நாளாகிறது. அவள் போனதிலிருந்து பட்டம்மா தான் எல்லாம். வானையில் ஜலமிட்டு அடுப்பில் வைத்து தலைவென்று கொதித்ததும் 2 கை காப்பி தூளை ஒரு பாத்திரத்தில் போட்டு வெந்நீரை ஊற்றி 1/2 நிமிஷம் தாமதித்து காப்பி வடிகட்டவேன்னு தனியாய் வைத்திருக்கும் எல்லிய துணியினால் வடிகட்டினாள். காப்பி பொடி தீர்ந்து விட்டது. நாளைக்கு தான் காணும். மாமனார் தஞ்சாவூரிலிருந்து 2 விசை கொட்டை வாங்கி வந்து வைத்திருக்கிறார். கொஞ்சமாக மத்தியானத்துக்கு மேல் வறுத்து எடுத்து வைத்து விட்டால் சாரதா குளித்து விட்டு வந்த பின் அரை வீசையை வழக்கம் போல எடுத்து கொள்ளலாம். கோனார் கறந்து வைத்திருந்த பாலை உருளியில் ஊற்றி அடுப்பில் வைத்த பட்டம்மா கூடத்துக்கு சென்று அங்கு கால் மாடு தலைமாடு புரியாமல் படுத்து கிடந்த மூத்த பெண்ணை உலுக்கி எழுப்பினாள். டி சிவகாமு, எழுந்திரிடி, விடிஞ்சு 6 ஜாமம் ஆச்சு, இன்னும் என்னடி தூக்கம்? பொம்பளை குட்டி இத்தனை நாள் தூங்கினா நல்லா இருக்குமாடி? சிவகாமி கொட்டாவி விட்டபடி எழுந்து உட்கார்ந்தாள். என்னம்மா நீ தினம் தினம் இடையறதுக்கு முன்னாலே எழுப்பிடுற? தூக்கம் வருதம்மா. வரும் எந்திரிடினா. கோண்டு மட்டும் தூங்குறானே, அவன் புருஷ பிள்ளடி. பதிலுக்கு பதில் வாய் காட்டாம ஏந்திரி. சாரதா சித்தி ஆற்றுல இல்லை. நீ போய் பல்லை தேய்ச்சிட்டு மாட்டு கொட்டகையை பெருக்கி கிளம்பி விடு. நாழியாச்சு, தாத்தா எழுந்து நிடுவார். சிவகாம பாயை சுருட்டி வைத்துவிட்டு கொல்லை பக்கம் போனாள். பல் தேய்த்து கை கால் அலம்பி லட்சுமியை அவிழ்த்து தென்னை மரத்தில் கட்டி கொட்டகையில் கிடந்த கூளம் சாணத்தை வாரி 2 தோடு ஜலமிட்டு அலம்பி அம்மா சொன்ன வேலைகளை முடித்துவிட்டு உள்ளே வருவதற்குள் பொழுது பளபளவென்று விழுந்து விட்டது. தாத்தா காலாஸ்தி எழுந்து வாய்க்காலுக்கு போய் வந்து காப்பி சாப்பிட்டு விட்டு வாசத்திடைக்கு போய்விட்டார். அப்பா கணபதியும் சித்தாப்பாக்களும் கிணற்றடிக்கு பல் தேய்க்க வந்து விட்டார்கள். சமையல் கட்டி எட்டி பார்த்தவளை நிற்க விடாமல் பட்டம்மா விரட்டினாள். என்னத்துக்கு அசமஞ்சமாட்டும் நிற்கிற? புருஷாலெல்லாம் எழுந்தாச்சுன்னா பசங்களை கிளப்பி விட்டுட்டு இடத்த பெருக்கி மெழுகு. தூங்கி எழுந்த இடம் பிரேதம் கிடந்த இடத்துக்கு சமம்னு பெரியவா சொல்லுவா. தவசம் இட்ட வீடு மாதிரி ஒத்தை மெழுகாதே, குடும்பத்துக்கு ஆகாது. குனிஞ்சு பவ்யமாக 2 தரம் மெழுகு. ஆற்றின சுருணை தூக்கிட்டு ஓடி வந்துடாதே. கையோடு ஒரு தரம் பெருக்கிடு. குழந்தையை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற பூமாதேவி மெழுகின வரை பெருக்கினாதான், மெழுகின தரையை பெருக்கினாதான் குழந்தையை இறக்கி விடுவாளாம். என்ன காதில் வாங்கிண்டியா? மசன்னு ஏன் நிற்கிற? சிவகாம கூடத்தை பார்க்க நகர்ந்தாள். சித்தப்பா பிள்ளைகள் கோண்டு நானாவையும் தங்கைகள் பார்வதி லட்சுமியையும் எழுப்பினாள். கூடத்தில் 2 தரம் மெழுகி பெருக்கிய நிமிஷத்தில் பட்டம்மாவின் குரல் அருகாமையில் சிடுசிடுத்தது. விளக்குமாறை கையில் வச்சுட்டு சதுர ஆடுற, குனிஞ்சி வணங்கி பெருக்கடி. துள்ளுற மாடு புதி சுமக்காது. இந்த ஆட்டம் ஆடினேன்னா நாளைக்கு இவளை பெத்த வயிற்றுல பரடை வச்சு கட்டிக்கோடின்னு எல்லோரும் என்ன தான் ஏசுவா.
விளக்குமாறு தோதா இல்லைம்மா, தேஞ்சு போச்சு. அது சரி, ஆட தெரியாத கேடியா முத்தம் கோணல்னு சொன்னாலாம். பதில் பேசிட்டு நிற்காதே, வேலையை கவனி. மற்ற பசங்க எங்கே? எல்லாத்தையும் இழுத்துட்டு வா. உங்களுக்கு பழையது போட்டு தலைவாரி பின்னிட்டு நான் காவேரிக்கு போகணும். 5 நிமிஷத்தில் எல்லா குழந்தைகளும் நடையிலே வரிசையாக உட்கார கட்சட்டியில் தண்ணீர் கொட்டி ஒரு பக்கமாய் வைத்திருக்கும் சாதத்தில் கட்டி தயிரை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு பிசைந்து முதல் நாளே கொதிக்க வைத்திருந்த எரித்த குழுமுடன் புரச இலையை கையில் பிடித்து கொள்ள சொல்லி பட்டம்மா உருட்டி போட்டாள். சாப்பாடு கடையானதும் ஒவ்வொரு பெண் தலையிலும் நல்லெண்ணெயை தடவி வழுவழுவென்று வாரி சட்டமாக பின்னிவிட மீதிமிருந்த பழையதில் ஒரு சுருளை நாத்தங்காயை கிள்ளி போட்டு சிவகாம புழக்கடைக்கு தூக்கி சென்றாள். மாட்டு தொழுத்து பக்கத்தில் நின்ற சித்தி என்று குரல் கொடுக்க யார் கண்ணிலும் படாமல் அமர்ந்திருந்த சாரதா என்னடி என்றாள். பழுது வச்சிருக்கேன், நாத்தங்காய் போராதுன்னா மாங்காய் பறித்து தரட்டுமா? வாண்டாம், கொள்ளையை பெருக்கிறப்ப உதிர்ந்து கிடக்கிறதை நானே எடுத்துக்கிறேன், நீ போ. தாத்தா பார்த்தா கோவிச்சுக்கு போகிறார். சிவகாமு மாட்டுக்கு ஒரு கை வைக்கோலை உதறி போட்டுவிட்டு உள்ளே வந்து காவேரிக்கு புறப்பட தயாராக இருந்த அம்மாவுடன் தானும் ஒரு குடத்தை தூக்கி கொண்டு கிளம்பினாள். தெருவை தாண்டி அய்யனார் கோவிலை கடந்து மூங்கில் தோப்பில் நடந்தாள். ஜலவென்று சிருங்காரமாய் ஓடும் காவேரி பாவாடிய மார்பு வரை ஏற்றி கட்டி முங்கி 10 அடி நீந்திவிட்டு அம்மாவிடம் வந்து உட்கார்ந்து ஜிலிப்பு தாழாமல் சிரித்தாள். வண்டல் மண்ணை மஞ்சளோடு கலந்து கை காலில் அழுத்த தேடி மயிர் மட்டின அசிங்கமாக ஆம்பளை ஆட்டம் இல்லாமல் உடம்பு பளபளன்னு இருக்கும். தேய்த்தாள். கங்கா ஸ்நானம், காவேரி ஸ்நானம், ஹரிஹரி என்று சொல்லி முழுக்கு போட்டுவிட்டு அம்மா பின்னோடு கரையேறி குடத்தில் தண்ணீரோடு நடந்தாள். அம்மா சமையல் செய்ய இவள் தாத்தாவின் பூஜைக்கு பூ பறித்து வந்தாள். சந்தனம் அரைத்து வைத்தாள். வாசத்தினில் கோண்டு நானாவுக்கு தாத்தா பாடம் சொல்லி கொண்டிருந்த போது தானும் கூட உட்கார்ந்து பரப்பியிருந்த மணலில் ஆ ஆ ஹரி ஓம் என்ற ஆள்காட்டி விரலால் எழுதி பார்த்தாள். சமையல் சாப்பாடு ஆகி உள்ளே ஒழித்து போட்ட பின் காப்பி கொட்டை வறுக்க உட்கார்ந்த பட்டம்மா சிவகாமு என்று உறக்க அழைக்க தங்கைகளுடன் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்தவள் என்னம்மா என்றால் இருந்த இடத்திலிருந்தே. முட்டான் கொஞ்சம்தான் இருக்கு, சித்தியை ஒரு கூடை பூட்டி போட சொல்லு. பாதி ஆட்டத்தில் அம்மா கூப்பிடுவது சின்னதாக எரிச்சலை தர சிவகாமி எழுந்து கொல்லை பக்கம் போனாள். அள்ளி கொட்டியிருந்த சாணியோடு கூலத்தை கலந்து வேலியோரமாய் அமர்ந்து வரட்டி தட்டி கொண்டிருந்த சித்தியை நெருங்காமல் தள்ளி நின்று கத்தினாள். அடுப்பில் சொருக முட்டான் இல்லையாம். வரட்டி தட்டிய கையோட ஒரு கூடை முட்டானையும் உருட்டி போட்டுட்ட சொன்னான் அம்மா. நானே உருட்டி வச்சுட்டேன்னு சொல்லு. உள்ளே வந்து அம்மாவிடம் சித்தி கூறியதை சொல்லி கொண்டிருந்த நிமிஷத்தில் வாசலில் குடியானவன் வந்து நின்று மா என்று குரல் கொடுத்தான். முனியன் மாதிரி இருக்கே, என்னன்னு கேளு. போய் திரும்பி வந்தவள் கையில் கூமாய் 2 தாழம்பூக்கள். இப்போ எதிரி தாழம்பூ? தில்லை ஸ்நானத்துக்கு போயிட்டு வரேன்னு ஜோலி இருந்துதாம், அங்கே கண்ணில் பட்டுதாம் 2 பூ ஒடிச்சுட்டு வந்திருக்கானாம். இருக்க சொல்லு, இருக்கிற வேலை போகாதுன்னு இது வேறையா? சரி, மடலை பிரித்து சுத்தம் பண்ணி வை, நான் வந்து தைக்கிறேன். அன்றைக்கு 3 பெண்களும் வங்கி பின்னல் பின்னி தாழ்ம்புவை தைத்து உச்சி தலைக்கு தோட்டத்து கனகாம்பரத்தை பறித்து கட்டி வைத்துவிட்டு பட்டமாக எழுந்திருக்கும் போது மணி 2:30 என்றது. அடுப்பை மூட்டி காப்பி கலந்து புருஷர்களுக்கு கொடுத்து தானும் ஒரு வாய் கொடுத்தவள் கல்லை போட்டு தோசையை வறுக்க முற்பட்டாள். பெரியவர்கள் சாப்பிட்டு எழுந்து போனதும் பாக்கி இருந்த தோசைகளை பாதி பாதியாக்கி விண்டு தயிர் சாதம் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு தொட்டுக்கொள்ள போட்டாள். இரவு சமையல் வேலையான பிறகு 4 மணிக்கெல்லாம் முகம் கிளம்பி தலைவாரி பொட்டிட்டு கொண்டாள். லேசாக இருட்டி கொண்டு வருகையில் சுவாமி விளக்கை ஏற்றி ஸ்லோகம் சொல்லி நமஸ்கரித்தாள். 4 நில விளக்குகளிலும் குத்து விளக்குகளிலும் விளக்கெண்ணெய் ஊற்றி தோட்டத்து பஞ்சை தடிமனாய் திருத்தி போட்டு ஏற்றினாள். வாசப்பிறைகளில் நிலவிளக்குகளையும் நடுக்கூடத்தில் குத்து விளக்கையும் வைத்தாள். 7 மணி சுமாருக்கு சொட்டு பால் எடுத்து போய் நில விளக்குகளில் இட்டு அணைத்து உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு வாச நடையில் மரவாய் நின்று திண்ணையில் உட்கார்ந்திருந்த புருஷர்களிடம் சாப்பிட வரையலா, இலை போடட்டுமா என்று கேட்டாள். பெரியவர் என்று கூற வாழை சருகை போட்டு தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணி சுட்ட அப்பளத்தை வைத்து சாதத்தை பரிமாறினாள். பரிசேஷனம் செய்து சாப்பிட துவங்கிய காலாஸ்தி, நீ வயலுக்கு போயிருந்தப்போ ராமு அத்தான் வந்திருந்தான். அவன் வந்து போன சமாசாரத்தை உன்னண்ட சொல்லலாம்னு பார்த்தா உன்னை கண்ணிலேயே காணமே. என்ன
திருவையாறு வரைக்கும் ஒரு நடை போயிட்டு வந்தேன். சீமாட்சி நல்ல சம்பாவித நெல் இருக்குன்னு சொன்னான். பார்த்துட்டு வந்துடலாமேன்னு போனேன். நாழி ஆயிடுத்து என்று கணபதி தயக்கத்துடன் பதில் சொன்னார். சுப்பினிக்கு 4 இடத்துலேருந்தும் சம்பந்தம் பேச வராலாம். உங்கள் சிவகாமி செய்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு மற்ற வாக்கிட்ட கொடுக்கலாம்னு இருக்கேன்னு சொன்னான். கதவுக்கு பின்னால் நின்றிருந்த பட்டம்மாவுக்கு குபுக்கென்று சந்தோஷம் துள்ளியது. சுப்பினி மூக்கு மொழியுமா கட்டுக்குடுமி சிவப்புக்கள் கடுக்கனுடன் டான் டான் என்று ஸ்லோகம் சொல்லி கண்ணுக்கு லட்சணமாய் வளைய வரும் சுப்பினி. நான் மாற்ற குழந்தைக்கும் இந்த தைக்கு 7 ரொம்பிடுத்து. சுப்பினிக்கு 11 வயசு திட்டமாக இருக்கும். மக நட்சத்திரம் ஜகத்திலே கிடைக்காது. ராமு அத்தான் இப்படின்னு சொன்னதுமே ஜாதகங்களை பார்த்தேன். நன்னா பொருந்திருக்கு. நீயும் உங்கள் ஆத்துக்காரியும் சரின்னு சொல்லிட்டா வர வெள்ளிக்கிழமை பாக்கியை பேசி தீர்மானம் பண்ணிடலாம். என்ன சொல்கிற? காலாஸ்தி பேசி நிறுத்த கணபதி மனைவி பக்கம் பார்வை வீசினார். வயசு 30-40 வயசு ஆண்களுக்கு 2ஆம்-3ஆம் தாரமாக சின்ன பெண்களை கொடுப்பது சகஜமாக இருக்கும். அந்த நாளில் ராஜா மாதிரி சுப்பினியை மணக்க சிவகாம கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பெருமித மனசில் ததும்ப, பெரியவரா அப்பா சொல்லிட்ட அப்புறம் நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் பார்த்து எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும் என்றால் பட்டம்மா சின்ன குரலில். அத்தியாயம் 2. லக்கண பத்திரிகை வைத்தாகிவிட்டது. அந்த புதன்கிழமை நாள் நன்றாக இருக்க மாலை 4 மணிக்கு மேல் வெள்ளியினால் ஆன தட்டு, சந்தன பேலா, குங்கும சிமிழ், பன்னீர் சொம்பு, தூக்கு நிறைய திரட்டுப்பால், கல்கண்டு, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, பூ சகிதம் பெண் வீட்டிலிருந்து பெரியவர்களாய் 10-15 பேர் எதிர்ச்சாரியில் 4 வீடு தள்ளியிருந்த ராமு அத்தான் வீட்டுக்கு போய் கூடம் நிறைய சாமான்களை பரப்பி எதிரும் புதிருமாய் உட்கார்ந்து ஊருக்கு குருவான ஸ்ரௌதிகள் பக்கத்தில் அமர்ந்து மந்திரங்கள் சொல்ல லக்கண பத்திரிகை மாற்றிக்கொண்டு பெண் வீட்டார் அனைவரும் பிள்ளை வீட்டில் 4 தினசு சேவையை தேங்காய், எலுமிச்சை, வெல்லம், தயிர் சேவையை சாப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொண்டு கிளம்ப முகூர்த்தத்துக்கு இன்னும் 28 நாட்களே இருந்தபடியால் அந்த கணத்திலிருந்தே கல்யாணம் களை கட்ட துவங்கியது. மறுநாளிலிருந்து யாரையும் உட்கார விடாமல் காலாஸ்தி துரத்தினார். ஏண்டா கணபதி, குருகிட்டை வடாம உருட்டி வைக்க வந்த கல்நட நாள் கேட்டுண்டு வான்னு சொன்னேனே, அதை கவனிச்சியா? சுண்டு எங்க? நீ இங்கே வாடா. குமானத்துக்கு போய் அம்மாஞ்சி கிட்ட சிவகாமுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கிற செய்தியை சொல்லி ஒரு நடை வந்துட்டு போக சொல்லு. அவன் வந்தாதான் காரியம் மலமலன்னு நடக்கும். வேலைக்காரருக்கு பந்தக்காரருக்கு ஆள் விட்டு அனுப்பணும். உங்கள் அம்மாவுக்கு பேத்தி கல்யாணத்திலே சதிர் கச்சேரி வைக்கணும்னு ஏக ஆசை. மகராஜி போயிட்டா. இப்போ நான் கிடந்து ஒண்டியாக அல்லாடுறேன். தஞ்சாவூருக்கு போய் பாலாமணி கேட்டு என்னை தேதிக்கு வந்துடுமாடேன்னு சொல்லி அச்சாரம் தந்துட்டு வரணும். காசு கொஞ்சம் கூட கேட்பா. பரவாயில்லை. முதல்ல நம்ம ஆற்றுலே ஒரு கல்யாணம் நடக்க போகிறப்ப காசை பார்த்தா இப்படி யார்றாங்க? காசியா, இப்படி வாடா. தோப்புக்கு போய் குத்தகைக்காரன்கிட்ட 500 நல்லதாக தேங்காய் வேணும்னு இன்றைக்கே சொல்லிவிடு. வெட்டி போட்டானா நம்ம உரிச்சு வச்சுக்க தோதாக இருக்கும். அம்பி எங்கடா? கூப்பிடு. அவனும் சுண்டுவும் சாத்தனூர், திலஸ்தானம், திருவையாறுன்னு கிட்டே இருக்கிற சொந்தக்காராக்கிட்டே கல்யாணம் சொல்ல ஒரு நாளை போயிட்டு வந்துடட்டும். ரெட்டை மாட்டி வண்டியை கட்டின்னு போக சொல்லு. அப்போ தான் மதிப்பாக இருக்கும். காரியங்களை கவனிக்க நாம் ஒத்தை மாட்டு வண்டியை வச்சுக்கலாம். 2 பேரும் ஒன்றா போயிட வேண்டாம். இன்றைக்கி ஒருத்தன் பொண்டாட்டியோட கிளம்பினா நாளைக்கு இன்னொருத்தன் போகட்டும். குறிப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க ஒருத்தன் இங்கே இருக்கட்டும். நீ தான் ஒண்டியாளா? என்ன பண்ணுவ? உன் ஆம்படையாளை கூப்பிடுடா. கணபதி, உள்காரியங்களை எந்த மட்டுக்கு இருக்குன்னு கேட்டுடுவோம். திண்ணையில் உட்கார்ந்தபடியே காலாஸ்தி தூள் கிளப்பி கொண்டிருந்தார். 1 வாரம் கழித்து நல்ல நாள் ஒன்றில் சிவகாமுவை எண்ணெய் தேய்த்து தீர்த்தமாடி பட்டுப்புடவை உடுத்த சொல்லி மனையில் கோலம் போட்டு உட்கார வைத்தார்கள். 5 சுமங்கலி பெண்கள் நலங்கிட்டு பால் பழம் கொடுத்து ஆரத்தி எடுத்த பின் தயாராக அரைத்து வைத்திருந்த சாம்பார் வடக மாவை கையில் கொடுத்து பாந்தமாய் உருட்டி வைக்க சொன்னார்கள். பெரிய அத்தையும் அமங்காவும் ஊரிலிருந்து வந்து இறங்கியதும் பெண்கள் ஒன்று கூடி அப்பளம் தயாரிக்க முற்பட்டார்கள். பட்டணம் படி கருப்பு உளுந்தை நன்றாக ஊற வைத்து அழுந்த களைந்து உலர்த்தி காய வைத்தார்கள். 2 பேர் பலகையை உன்னால் வைத்து கொண்டு அதில் பருப்பை உருட்டி பத்தினி பயிறு
மூக்கு கல் தும்பு தூசி இல்லாமல் சுத்தம் செய்ய செய்ய இன்னும் இருவர் எந்திரத்தை துடைத்து போட்டு அதில் கையாய் பருப்பை இட்டு மாவை திரித்தனர். அரைத்த மாவுடன் பிரண்டை, பெருங்காய, உப்பு, ஜலம், சீரகத்தை சேர்த்து இழுத்து பிசைந்து அம்மியில் விளக்கெண்ணெய் தடவி அதை வைத்து உலக்கையால் ஓங்கி இடித்தார்கள். வழுவென்ற மாவு சுருண்டு வந்ததும் உருண்டைகளாகி கிள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஈரத்துணியால் மூடினார்கள். சாப்பாடாகி வேலை ஒழிந்து வரக்கூடிய அல்லு பெண்கள் வந்ததும் வட்டமாய் உட்கார்ந்து அப்பளங்களை இட்டார்கள். பெரியத்தை, சேஷு பாட்டி, நடுக்கடை சித்தி மாவுருண்டைகளை நல்லா நாளாக எடுத்து ஒன்றின் பின் ஒன்று வைத்து ஒரே தடவில் உள்ளங்கை அகலத்துக்கு சில்லுகளை இட மற்றவர்கள் அந்த சில்லுகளை தனித்தனியாய் அரிசி மாவில் புரட்டி வட்டமாய் அப்பளமாக்கினார்கள். அப்பளமிட்ட நாழிகையில் பெண்டுகளின் பேச்சாலும் சிரிப்பாலும் பின்கெட்டு 2 பட்டுதான் போயிற்று. அசிங்கமாய் பேசி சிரிக்க வைப்பதில் நடுக்கடை சித்தி கை தேர்ந்தவள். அம்புல பொண்ணு கல்யாணத்துக்கு எச்சுமே அதிர்ஷ்டம் தட்டினப்போ உதிர்ந்து போச்சாம். அவள் பார்த்தானாம். யாரும் கிட்டத்தில் இல்லாதப்ப அடுப்பண்டை போய் எனத்துக்காக இப்படி உதிர்ந்து போய் மானத்தை வாங்குற, நான் அவமானப்படுறது தான் நோக்கு முக்கியம்னா இந்தா பார்த்துக்கொன்னு காட்டினாலாம். அப்புறம் அடுப்புக்கே வெக்கம் வந்துட்ட மாதிரி பட்டு அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடுத்தான். சித்தி சின்ன குரலில் சொன்னதும் கேட்டு கொண்டிருந்தவர்கள் ஷை தூ என்று முகம் சினுக்கி இவளுக்குன்னு ஏதாவது ஆக்கப்படும்படி நம்ப முடியாமல் என்று நையாண்டி பண்ணி சிரித்தார்கள். இவள் என்ன சொல்கிறாள் என்பது புரிய போதுண்டி தத்தி பித்தின்னு வளராத, சிறுசுகளும் இருக்கா, ஞாபகம் வச்சுட்டு வாய முடிக்கோ என்று சேசு பாட்டி அதட்ட பெரியவளான அவளை மீறிக்கொண்டு எதுவும் பேச முடியாமல் விஷயம் புரிந்தவர்கள் நட்பு சிரித்தார்கள். எதுவும் புரியாத 2 கட்டான்கள் தீர்த்தன. இட்டு அப்பளத்தை வெயிலில் காய வைத்து நீவி கட்டுக்கட்டாய் கட்டி பத்திரப்படுத்தி அடுத்த வந்த மதியங்களில் இட்லி மாவுக்கு அரிசி உடைத்தார்கள். அதிரசுக்கு மாவு எடுத்து பாகு செலுத்தினார்கள். மாவு தயாரித்து 7 சுத்து 5 சுத்து என்று சீர்முறுக்குகளை சுற்றினார்கள். முகூர்த்தத்துக்கு 4 நாள் இருக்கையில் சிவகாமியின் தாய் மாமன் கண்டி ஊரிலிருந்து சீர்வரிசைகளுடன் அமர்க்கலமாய் வந்து இறங்க பந்தக்காலை நட்டு தெருவை அடைத்து பந்தல் போட்டார்கள். ஊர் ஏகாலியை அழைத்து பந்தலுக்கு துணியை காலாஸ்தி கட்ட சொல்ல வாழை கமுக தோரணங்களுடன் பந்தல் கண்ணை பறித்தது. கூட பிறந்தவர் வண்டி கொள்ளாத சீர்வரிசையுடன் வந்துவிட்டதில் பட்டமாவுக்கு வாயெல்லாம் பல். சிவகாமுக்கு தோழி பொங்கல் பட்டு புடவை கைக்கு வட்டமாய் 1/2 சவரன் நினைத்து 5 பவுனில் பாட்லி தாரை வார்த்து கொடுக்க பட்டமாவுக்கும் கணபதிக்கும் புடவை வேஷ்டி என்று மாமா பஞ்சுநாதம் கொண்டு வந்திருந்த சீரின் பட்டியல் நீண்டது. பஞ்சு வச்சிருக்கிற பாட்லியை பார்த்தியோ, புது விதமாக நன்னா இருக்கையில் கும்மானத்தில் சொல்லி பண்ணினானாம். பட்டமாவுக்கு என்ன அன்னங்காரன் தாங்கிறான். தோழி பொங்கல் கூட கடகடமாக நன்னா இருக்குடி, பூவாளர் சிட்டி விசேஷமாக தறி போட்டு நிறுத்தி கொடுத்த புடவையாம். ஆமாம், பிள்ளையாத்திலே பொண்ணுக்கு என்ன போடுறாளாம்? 8 பவுன்லே கொடி, 2 பவுன்லே திருமாங்கல்யம் பண்ணி கூரை எடுக்கிறாளாம். தஞ்சாவூர் பாலாமணி சதிராட வராலாம் அடி. நிஜந்தானா? அடுத்த வாரம் முழுக்க ஊர் ஜனங்களும் அசலூரிலிருந்து வந்திருந்தவர்களும் மூளையாய் நின்று சிவகாமுவின் கல்யாண ஏற்பாடுகளை பற்றி பேசுவதிலே பொழுதை கழித்தார்கள். முக்கியமாக வந்து சேர வேண்டியவர்கள் வந்ததும் வெள்ளிக்கிழமை சுபங்களை பிரார்த்தனை செய்தார்கள். முதல் நாள் மஞ்சள் துணியில் முழுசாய் 1 வெள்ளி ரூபாயை என்னப்பனே சுவாமிநாதா, எல்லாம் விக்கிரம் இல்லாமல் நடந்தேற நீதான் அருள் புரியணும். கல்யாணம் முடிஞ்சதும் குழந்தைகளோடு உன் சன்னதிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறேன் என்று குலதெய்வம் சுவாமிமலை சுவாமிநாதனை வேண்டிக் கொண்டு முடிந்து வைத்த பின் சாயங்காலம் குங்குமம் எண்ணெய் சீயாக்காயுடன் பெண்டுகளாய் வரவேண்டியவர்கள் வீட்டுக்கு போய் நாளைக்கு எங்காத்தாலே மங்களி பெண்டுகள் நீங்கள் பெண்டுகளாக வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் என்று அழைத்து விட்டு வந்தார்கள். வெள்ளிக்கிழமை
காலை 9க்குள் பெண்டுகள் தம் தம் வீட்டில் குளித்து மடியாய் வர வந்தவர்களுக்கு பட்டம்மாவும் சாரதாவும் மஞ்சள் பூசி கால் அலும்பினார்கள். புதுசாய் வாங்கியிருந்த புடவையை நனைத்து உலர்த்தி குசுவி கோலமிட்டு மனையில் வைத்து பூ குங்குமம் சந்தனம் நகைகள் அணிவித்து குத்து விளக்குகளை ஏற்றினார்கள். வீட்டு ஆண்கள் அட்சைகள் போட்டு நமஸ்கரித்ததும் பெண்டுகளை வரிசையாக கிழக்கு மேற்காக நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து அன்னபூரணி லட்சுமி சுபலட்சுமி நாகம் இனம்பா எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் என்று சுமங்கலியாக இறந்துவிட்ட பெண்மணிகளின் பெயர்களை சொல்லி கைத்தட்டி அழைக்க பரிமாறியிருந்த நுனி வாழை இலைகள் முன் பெண்டுகள் அமர்ந்து சாப்பிடத் துவங்கினார்கள். நிதானமாய் சாப்பாடு ஆயிற்று. பானகம் நேர்போர் கொடுத்து ஒவ்வொரு இடமும் பட்டமா திருப்தியா என்று கேட்ட பிறகு அவர்களும் திருப்தி என்று சொல்லி எழுந்தார்கள். கை அலுமிக்கொண்டு உட்கார்ந்திருந்தவர்களுக்கு நலுங்கு மஞ்சள் மருதாணி சுக்கு வெள்ளத்தை சாரதா கொடுத்தாள். அரவணை போல அரட்டை அடித்து சிரித்து பேசி மகிழ்ந்து நாகப்பட்டினத்தில் இருக்கும் கணபதியின் மூத்த சகோதரி புது புடவை எடுத்து கொண்டு வந்ததும் பட்டமா நீட்டிய தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் கிளம்பினார்கள். சனி போக ஞாயிறு காலையில் விரதம், மாலையில் மாப்பிள்ளை அழைப்பு. இரட்டை குதிரைகள் பூட்டிய பீட்டன் வண்டியில் ஊர் சிவன் கோவிலிருந்து சுப்புனியை அழைத்து 4 தெருவையும் சுற்றி வந்தார்கள். அப்புறம் தோழி பொங்கலுக்காக மாமா வாங்கி வந்த புடவையை கட்டி குஞ்சு குவான்களை சிநேகிதர்கள் என்று பாவனையில் சிவகாமுவுடன் சாரட்டில் ஏற்றி அவர்களையும் ஊர்வலம் அழைத்து போனார்கள். இந்த ஊர்கோலங்கள் முடிந்து நிச்சயதார்த்தம் நடந்தேறி இரவு விருது முடிந்த போது நடுஜாமம் கூட ஆகிவிட்டது. மறுநாள் முதலில் பரதேசி கோலம். சர்வாங்க சவரமாகி பஞ்சகஷ்டம் முடித்து கண்களில் மையிட்டு அம்மாவின் இரட்டையோட சங்கிலி அணிந்து பனை விசிறி குடி சகிதம் காசிக்கு புறப்பட்டு சுப்புனியை தடுத்து நிறுத்தி பெண்ணை தருகிறேன் வா என்று கணபதி அழைக்க கழுத்தில் காரை அட்டிகை சங்கிலி காதுகளில் வங்கி கைகளில் வங்கி நாக்குத்து வளையல்கள் மோதிரம் காதுகளில் சிவப்புக்கள் தோடு மாற்றல் ஜிமிக்கி மூக்கில் புல்லாக்கு மூக்குத்தி இடுப்பில் ஒட்டியானும் கால்களில் அத்திக்காய் கொலுசு தண்டை உச்சந்தலையில் ராக்குடி தடையில் திருகுப்பூ குத்து என்று உயரத்தில் சர்வாலங்க பூசிதியாய் நின்றிருந்த சிவகாமுவை உன் மாமா பஞ்சு தூக்கி கொள்ள மாலை மாற்றல் துவங்கியது. சுப்பினியை தோல் எடுத்து அவனுடைய மாமாவும் பஞ்சுவும் பந்தல் பூராவும் ஓடின. ஓட்டத்தில் கூடியிருந்தவர்களுக்கு சிரித்து சிரித்து வயிறு புண்ணானது. ஊஞ்சலில் அமர்த்தி பால் பழம் கொடுத்து பஞ்சைப்படி சுற்றினதும் பச்சை சுற்றினதும் ஆளாளுக்கு பாட ஆரம்பித்தார்கள். பைரவியில் சாரதாவும் தன் பங்குக்கே பக்தி வைராக்கியத்தால் கால்கள் நாட்டி புறநவனமனம் உபநேசத்தில் விட்டம் பூட்டி தத்துவமசியால் 2 சங்கிலிகள் மாட்டி எங்கள் சர்வேச பவமா நீராடி ஊஞ்சல் என்று பாட்டை தொடங்கினாள். ஊஞ்சல் முடிந்ததும் பாணி கிரகணம் கணிகாதானம் தொடர்ந்து மாங்கல்ய தாரணம். கூரை புடவை வெட்ட சுப்புனியின் தமக்கை வேதம் சிவகாமுவை அழைத்து சென்று பொம்மைக்கு சுற்றுகிற தினசில் எப்படியோ உடுத்தி அழைத்து வந்தாள். கெட்டி மேளம் கொட்ட கௌரி கல்யாணம் பாட கணபதியின் மடியில் உட்கார்ந்திருந்த சிவகாமுவின் கழுத்தில் சுப்புனியை தாலியை கட்டினான். சாப்பாடு ஆகி மதியம் அக்கடா என்று உட்காரக்கூட நேரம் இல்லாமல் நலுங்குக்காக எல்லோரும் போட்டபடி கூடத்தில் குமிழினார்கள். சம்பிரதாய சடங்கு விளையாட்டுகள் முடிந்து கையோடு சம்மதிக்காரர்கள் ஒருத்தி தஞ்சாவூர் தாசில்கார் தாகமாயிருக்காண்டி தாகம் தீர்க்க போனாயானால் தாலி பண்ணி கட்டுவாண்டு என்று கேலிப்பாட்டை எடுக்க ஜீவென்ற கூட்டத்தில் சூடு பிடித்தது. சம்பந்தி சாப்பிடவே மாட்டால் வெகு சங்கோஜி எங்கள் சம்பந்தி பானை போல வயிறும் பட்டாணி மூக்கும் எலிவால் பின்னலும் எங்கள் சம்பந்தி நடைக்கடை சித்தி குரல் எடுத்து பாட அவள் முடிக்கும் முன் எதிர்பக்கத்திலிருந்து பதில் பாட்டு ஒரு கிழிமது. என்னால் முடியாது, இந்த அருமை வேட்டாம் போய் அவமானப்பட்டு வர என்னால் முடியாது. முதல் நாள் வடை பாயாசம், 2ஆம் நாள் வத்த குழம்பு, 3ஆம் நாள் பழைய சாதம், 4ஆம் நாள் வடித்த கஞ்சி என்னால் முடியாது. முதல் நாள் கட்டில் மெத்தை, 2ஆம் நாள் பட்டுப்பாய், 3ஆம் நாள் வாசத்திண்ணை, 4ஆம் நாள் மாட்டுக்குட்டி என்னால் முடியாது. இவர்களுக்கு அவர்கள் பதிலடி கொடுக்க வெகு கலாட்டாவாக சாயரட்ச வரை தன் அழகு நீண்டது. அன்று இரவுதான் தஞ்சாவூர் பாலாமணியின் சதிர் கச்சேரி இருந்தது. கையை தொட்டு சந்தனம் தடவினால்
காசு தர வேண்டும் என்ற நியதியின்படி எல்லா புருஷர்களும் சிலரை மாற்றி மடியில் கட்டிக்கொண்டு அவள் ஸ்பரிசத்துக்காக தவித்து அசட்டு சிரிப்புடன் முன்னால் சென்று அமர்ந்தார்கள். 3ஆம் 4ஆம் நாள்களிலும் தொடர்ந்து இத்தனை வேடிக்கைகளும் இருந்தன. போதாக்குறைக்கு இண்டு இடுக்கு கிடைத்தால் சீட்டு கச்சேரி வேறு திண்ணை திண்ணையாய் 4 நாளும் விருந்துகளைத் தவிர கொழுக்கட்டை, அடை, தோசை, சேவை என்று மாலை சிற்றுண்டிகளும் மடி சமையலும் தனித்தனியாக தயாராக கும்பகோணம் வெற்றிலையும் சீவலும் வாசனை புகையிலையும் வீடெங்கும் வாரி இறைந்தன. இவை ஒரு பக்கம் என்றால் சாஸ்திரோக்த காரியங்களையும் 2 வேளை அவபாஷணத்தையும் பெரியவர்கள்கிட்டே நின்று கவனமாய் செய்ய வைத்தார்கள். 5ஆம் நாள் காலை பாலிகைகளை காவேரிக்கு எடுத்து சென்று கரைத்து வந்தவர்கள் வாசலிலேயே அந்த கூடையை வைத்து கும்மி அடித்து ஆடினார்கள். விரைவில் வந்ததே அந்த ராஜஹம்சமும் விரைவில் வந்தது விதர்ப்ப தேசத்தரசனான பீமராஜன் புத்திரி. தர்மம் தவறா நலபதிக்கு ஏற்றதொரு நாயகி என மனதில் நினைத்ததே அதை எதிரில் உரைத்ததே. தமயந்தி சுயவரத்தில் துவங்கி கள்ளற்பாட்டு வரை ஒன்று விடாமல் ஒரு நாழிகைக்கு குதித்து பாடிவிட்டு கட்டு சாத கூடையுடன் சம்பந்திகள் தங்கள் வீட்டுக்கு கிளம்பினர். புளியோதரை, தேங்காய், எலுமிச்சை, தயிர் சாதங்கள், பொரித்தாப்பழம், கருவடாம், மூட்டை அரிசி, பருப்பு, முழு பூசணிக்காய், தார் வாழைக்காய், இலைக்கட்டு, தேங்காய், பழம், வெற்றிலை, இதர சீர்வரிசைகள், பட்சண குடைகள் என்று தலைக்கு தலை ஒரு சாமானை தூக்கி சென்று ராமத்தான் வீட்டில் இறக்கினார்கள். மணமக்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று உள்ளே மனை போட்டு உட்கார வைத்து பாலும் பழமும் கொடுத்து சம்பந்திங்களுக்கு எதிர்மரியாதை தாம்பூலம் கொடுத்தார்கள். கிரகப்பிரவேச வைபவமும் 4 நாள் கல்யாணமும் அமோகமாய் நடந்தேற அசதியிலிருந்து மீண்டும் மறுபடியும் உடம்பாக எல்லோருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பிடித்தது. பெரியவளாகி சாதி முகூர்த்தம் நடந்த பிறகே பெண்ணை புக்ககத்தில் விடுவது வழக்கம் என்பதால் கிரகப்பிரவேசமான கையோடு வீடு திரும்பின பெற்றவர்களுடன் சிவகாமவும் பிறந்தகத்துக்கு வந்துவிட்டாள். அப்புறம் சரியாய் 6 வருஷங்கள் கழித்து அவளுடைய 13வது வயசில்தான் உற்றாரும் பெற்றோரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அந்த மங்கள நாள் ஒரு வியாழக்கிழமை ரூபத்தில் பிறந்தது.